மனுஷ உடம்போடையும், பள்ளி தலையோடையும் இருக்க இவன் தான் கைமன். இவன் ஏன் இப்படி இருக்கான்? யார் இவன இந்த மாரி மாத்துனாங்கிற எந்த ஒரு ஞாபகமும் இவனுக்கு சுத்தமா கிடையாது. இவன் இருக்க இந்த உலகமே 2 விதமா பிரிஞ்சிருக்கு. ஒரு பக்கம் ஹோல் அப்படிங்கிற ஒரு இடத்துல நார்மலான பீப்பிள்லாம் வாழ்வாங்க. அதே இன்னொரு பக்கம் மேஜிக் தெரிஞ்ச சார்சரர்ஸ் வாழ்வாங்க. அவங்க டோர் அப்படிங்கிற ஒரு மேஜிக் கேட் வழியா அங்க இருந்து இங்க வந்து அவங்களோட மேஜிக்க இங்க இருக்க பீப்பிள் மேல பயன்படுத்தி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. இதனால இங்க இருக்க பீப்புள் ஏகப்பட்ட பேரு ஏகப்பட்ட விதமா மாறியிருக்காங்க. அப்படி ஒரு சாசர் தான் தான் மேல ஒரு மேஜிக்க போட்டு தன்னை இந்த மாதிரி மாத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கைமன் நம்புறான். அதனால ஒவ்வொரு சாசரரா தேடி பிடிச்சி இவனோட இந்த நிலைமைக்கு அவங்க தான் காரணமான்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறான். அதுக்கு அவனோட ஃப்ரெண்டான நிக்காய்டோ அப்படிங்கிற ஒரு பொண்ணும் ஹெல்ப் பண்றா. இவனோட இந்த நிலைக்கான காரணத்தை அவன் கண்டுபிடிச்சானா, அவனோட மெமரிஸ்லாம் திருப்பி வந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது தான் டோரஹிடரோ அப்படிங்கிற அனிமியோட பாக்கி கதை. உண்மையை சொல்லணும்னா இது ஒரு கேட்டிக் அண்ட் கன்ஃபியூசிங்கான அனிமி. ஃபர்ஸ்ட் சீசன் கூட உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். செகண்ட் சீசன்லாம் என்னடா நடக்குது, என்ன ஏது அப்படின்னு ஒன்றுமே புரியாது. ஒரு மாதிரி விசித்திரமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.